Hi friends, welcome back to Sai Sri Priya channel. என் சேனல் பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் தக்காளி ரசம் என்னோடய ஸ்டைலில் வைக்க போகிறேன். அதான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 5 பல்லு பூண்டு, 2 பழுத்த தக்காளி, கொத்தமல்லி சேர்த்து கொரன்னு அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அது வச்சுட்டு அந்த விழுதை சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. அப்புறம் வீட்டில் அரைச்ச ரசப்பொடி 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 2.5 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுட்டிங்கன்னா கொத்தமல்லி கருவேப்பிலையோட சாறு இறங்கி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா கரைச்சிக்கோங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், ஒரு கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தனியாக வச்சுருக்கோம் இல்லையா ரச கரைசல், அதை ஊற்றி நல்லா நுர தள்ளி வரும்போது, கொதிக்கக்கூடாது, நுர தள்ளி வரும்போது இறக்கிடுங்க. இதுதான் சுவையான தக்காளி ரசம். என்னோடய ஸ்டைலில் சிம்பிளாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய். என் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ். பாய். தேங்க்யூ.